மேற்கு வங்கத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அலுவலகம் முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வியூக பணிகளை செய்து வரும் ஐபாக் நிறுவனத்தின் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வியாழக்கிழமை சோதனை நடத்தினர். ஐபாக் நிறுவனத்தின் இயக்குநரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஐடி விங் தலைவருமான பிரதீக் ஜெயின் வீட்டிலும் ரெய்ட் நடத்தப்பட்டது. அங்கு சென்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி பிரதீக் ஜெயின் வீட்டில் இருந்த மொபைல் போன், லேப்டாப் மற்றும் சில ஆவணங்களை எடுத்துச் சென்றார். தன் கட்சி தொடர்பான ரகசிய ஆவணங்களை எடுத்துச் செல்வதாக அமலாக்கத்துறை மீது மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். ஆதாரங்களை பறித்து இடையூறு செய்வதாக அமலாக்கத்துறையும் பதிலுக்கு குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் அமலாக்கத்துறையின் சோதனையை கண்டித்து கொல்கத்தாவின் ஜாதவ்பூரிலிருந்து ஹஸ்ரா சந்திப்பு வரை 6 கிலோமீட்டருக்கு பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் இந்த பேரணியில் பங்கேற்றார். শুনুন, আপনাদের ভাগ্য ভালো এখনো যে আমি চেয়ারে আছি বলে না ওই পেন ড্রাইভ গুলো বাইরে বের করে দিই না। বেশি লাগালে কিন্তু বলে দিচ্ছি আমার কাছে সব পেন ড্রাইভ করা আছে, আমি কিন্তু ঠান্ডা ফাঁস করে দেবো। இதேபோல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் டெரிக் ஓபிரைன், மஹுவா மொய்த்ரா, கீர்த்தி ஆசாத், சதாப்தி ராய் உள்ளிட்டோர் டெல்லியில் உள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டெரிக் ஓபிரைன், மஹுவா மொய்த்ரா உள்ளிட்ட 8 எம்பிக்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற காவல்துறையினர் அவர்களை கைது செய்து நாடாளுமன்ற சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். This is how they treat over here. Man, you are being taken away. You want to man? You are being taken now. You look at this. கொல்கத்தா மற்றும் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாஜக தொண்டர்கள் மம்தா பானர்ஜிக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி போராட்டம் நடத்தினர். இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறைக்கு எதிராக கொல்கத்தா நீதிமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்தது. விசாரணையின் போது இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் திருடன் என்றும் அரசியல் ஏஜென்ட் என்றும் நீதிமன்றத்திலேயே சத்தமிட்டுக் கொண்டதால் நீதிபதி தீர்த்தங்கர் கோஷ் கடும் அதிருப்தியடைந்து விசாரணையை பாதியில் நிறுத்திவிட்டு வெளியேறினார்.